சார் நான் சொல்லியிருப்பேன். எப்பயாச்சும் சொல்லியிருப்பேன். ஆனா, அத அவர் ஞாபகம் வச்சிருக்க மாட்டார். நான் வந்து அவர் எப்பயாவது சின்ன விஷயம் சொன்னா கூட அத ஞாபகம் வச்சுட்டு அவருக்காக செய்வேன். அவர் பர்த்டேக்காவது, இல்ல எப்பயாவது சொல்லியிருப்பாரு அவரு. அத நான் வந்து அவருக்காக அந்த டைம் அந்த நோட் பண்ணி, அத நான் வந்து செய்வேன். ஆனா, அவரு வந்து அத நோட் பண்ண மாட்டாரு. அப்ப மறந்துருவாரு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு எதுவுமே சிரமப்படாம அது எல்லாமே அவரே டேக் கேர் அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. சரி அவரே வந்து 12 மணி இருந்தாலும், 2 மணி இருந்தாலும் அவரே வந்து டேக் கேர் பண்ணி, அவங்களுக்கு ஏதாவதுன்னா உடனே அவரு ஏந்திச்சு போம்போது, ஓகே. அவர் வந்து நம்ம வீட்ல நம்ம நம்ம பேரண்ட்ஸும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்பவுமே தோணும் அது. உங்க மாமனார், மாமியார் வந்து என் பொண்ணு இப்படிதான். பார்த்து பக்குவமா நடந்துக்கங்கன்னு சொன்ன விஷயங்கள்லாம் என்ன? ரொம்ப சென்சிட்டிவா இருப்பா. ஸோ ரொம்ப திட்டிறாதீங்க. அடிக்கடி அழுதுருவா. ஸோ ஃபுட்டுலாம் வந்து பார்த்து சாப்பிடுங்க. அவளுக்கு எதுவுமே ஒத்துக்காது. ஃபுட் பாய்சன் ஆயிடும். அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்து ரொம்ப உஷாரா இரு. என் பொண்ணு ரொம்ப கோவக்காரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அனுபவத்தில சொல்றேன். இப்போ தான் தெரியுது ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு. இல்லம்மா அவ்வளோ கோவமா நீங்க? என்ன சொல்றதுன்னா, அம்மா நான் பெருக்க போனா கூட தொடப்பம் வந்து, "ஐயோ! பெருக்காத நான் பெருக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. என் தங்கச்சி கூட வேலை செய்வா. அவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நானே உண்மைய ஒத்துக்கிறேன் சார். எனக்கு எதனா கோவம் வந்துச்சுன்னா, இப்ப அவங்க எனக்கு இது தெரியல. அவங்க அத பண்ண மாட்றாங்கன்னா, எது கையில இருந்தாலும் தூக்கி அவங்க மேலயே அடிச்சுட்டு போயிடுவேன், கோவப்பட்டு. அதனால அவங்க அந்த மாரி சொல்றாங்க. இந்த கேள்வி கேட்டவுடனே உங்க முகத்துல தான் ஒரு பிரகாசமான சிரிப்பு வந்தது. சொல்லுங்க. மாமனார், மாமியார் வீட்ல அவங்க பண்ண பத்தி என்ன கிளாஸ் எடுத்தாங்க உங்களுக்கு? ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்போனா, இவங்க வந்து லேட் சைல்டு. 16 இயர்ஸ் லேட்டா தான் பொறந்தாங்க. என் பொண்ணு வந்து எது கேட்டாலும் நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அவ ரைட் ஃப்ரம் த ஸ்கூல், காலேஜ் எதுவா இருந்தாலும் சரி, அவ பார்க்குறா, இது வேணும் அப்படின்னு சொன்னான்னா, எல்லாம் இது பண்ணிடுவேன். ஸோ எதுவுமே வந்து நான் வந்து அவள்ட்ட ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்டா அதனால தான் வந்து நீ உன்ன லவ் பண்றான்னு சொன்னப்பயும் நான் ஓகே சொல்லிட்டேன்ட்டாங்க பொசுக்குன்னு. ஆ. எங்க அப்பா பிசினஸ் பண்ணாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் நானு. ஸோ அப்புறம் எனக்கு அந்த ஃபிட்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஃபிட்னஸ் லைன்ல கொஞ்ச நாள் இருந்தேன். ஆன்டிக்கு எப்படின்னா, ஃபிட்னஸ் லைன்ல இருக்கிறது புடிக்கல. ஸோ பொண்ணு வந்து டாக்டரா இருக்காங்க. நான் பிடெக் முடிச்சிருக்கேன். ஸோ நீ இதுக்கேத்த மாரி ஏதாவது பண்ணலாமே, ஏன் ஃபிட்னஸ் லைன பார்க்குற? அப்படின்ற மாரி ப்ரொஃபஷனலா சொன்னாங்க. ஸோ அதுக்காக இப்போ வந்து கரியர் சேஞ்ச் ஓவர்க்காக நான் ஐடிக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். சார் நான் வந்து ஆக்சுவலா சாஃப்ட்டான கேரக்டர் தான் சார். அவங்க கொஞ்சம் ரகடு. அவங்க வீட்ல ஃபர்ஸ்ட்டு அவங்க அம்மா சொன்னது வந்து, "நீ ரொம்ப பாவம் சக்தி" அப்படின்ட்டு. அங்கவே எனக்கு புரிஞ்சுச்சு. அவங்க மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலியே சொன்னாங்க. ஆ. ஆடு கசாப்பு கடைக்கு போனா என்ன ஆகும்? வெட்ட வேண்டியதுதான் சார். ஆ. தினம் தினம் வெட்டிட்டு தான் சார் இருக்கிறாங்க. நான் தானே வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா சார். என்னெல்லாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அவங்களுக்காக? அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார். எனக்கு இது வேணும், எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சார். எல்லாமே நானே தெரிஞ்சுக்கணும், நானே பண்ணணும். எப்படி சார் முடியும்? நீங்க சொல்லாம அவருக்கு எப்படிம்மா தெரியும் எல்லாமே? இல்ல சார் நான் சொல்லியிருப்பேன். எப்பயாச்சும் சொல்லியிருப்பேன். ஆனா, அத அவர் ஞாபகம் வச்சிருக்க மாட்டார். நான் வந்து அவர் எப்பயாவது சின்ன விஷயம் சொன்னா கூட அத ஞாபகம் வச்சுட்டு அவருக்காக செய்வேன். அவர் பர்த்டேக்காவது, இல்ல எப்பயாவது சொல்லியிருப்பாரு அவரு. அத நான் வந்து அவருக்காக அந்த டைம் அந்த நோட் பண்ணி, அத நான் வந்து செய்வேன். ஆனா, அவரு வந்து அத நோட் பண்ண மாட்டாரு. அப்ப மறந்துருவாரு. "எனக்கு வந்து இன்னைக்கு இத சாப்பிடணும் போல இருக்கு. அது உனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு வாங்கி குடு" அப்படின்னு சொல்லுவேன். அவர வச்சு செய்யணும்னு நினைக்கும்போது தானே இத செய்வீங்க. உண்மைய சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா. அப்ப வந்து நமக்கு கோவம் வரும். ஆ. அப்புறம் எது கையில கிடைக்குதோ அது உடையும். எப்படி எப்படி சிக்கியிருக்க பார்த்தீங்களா சார்? இதெல்லாம் உங்க பொறுப்பு மாப்பிள. இந்த குடும்பத்துக்கு நீங்க தான் மகன், மருமகன் இல்ல. அப்படிங்கிற விஷயம் அநேக மாமனார், மாமியார் சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்க அவங்க உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் இருக்கா? இப்போ வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க. அப்போ கேட்பாங்க, "அப்பா இது மாரி ஓகே இந்த பொண்ணு இருக்கு. நீங்க ஓகேப்பா ஓகே சொல்லிட்டீங்களாப்பா? நீங்க சொன்னீங்கன்னா பார்த்து முடிச்சிடலாம். அவனுக்கும் ஓகேன்னு சொல்றாங்க. நம்ம பேசி வேணா பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. எது இருந்தாலும் என்ட்ட கேட்பாங்க. அவங்க வீட்ல வந்து யாருன்னா உடம்பு சரியில்லன்னா கூட நைட்ல வந்து கூட்டின்னு போறதுக்கு யாரும் இல்ல. அப்போ நான் அந்த இடத்துல இருந்து அந்த வேலைய பண்றேன். அந்த மாரி உங்க கணவர்கள் எல்லாம் மருமகனா தான் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா உங்க வீட்ல மகனா பார்க்கறதுன்னு ஒரு இடம் மாறி ஒரு பொறுப்பு குடுத்துருவாங்க. பொண்ண கேட்டு செய்றத விட மாப்பிள்ளைய கேட்டு செய்யணும்னு ஒரு இடம் மாறி இருக்கும் இல்லையா? அந்த மாறுன பொறுப்புகள எடுத்துக்கிட்டாங்களா? இன்னும் அந்த பொறுப்ப தட்டி கழிக்கிறாங்களா? தட்டி கழிக்கிறாங்க. எங்களுக்கு 2 வீடு இருக்கு. ஓகே. அதுல வந்து ஒரு வீடு வந்து கொஞ்சம் இது வொர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க, "சரிப்பா, நீ வந்து இந்த வீடு வந்து நீ பண்ணிக்கோ. இது நீ ரெடி பண்ணிட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ யூஸ் பண்ணிக்கோ. நீ பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறியோ, இல்ல நீ செலவு பண்றியோ, என்ன பண்றியோ, நீ அத பண்ணிக்கோ. ஆனா இது உன்னோடது." கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 1/2 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. இன்னும் அந்த வீடு எப்படி இருக்கும்னு கூட அவரு போய் பார்க்கல. இத்தனைக்கும் நான் தனி பொண்ணு. நம்ப ஒரே ஒரு பொண்ணு தான். சிங்கிள் சைல்டு. அவங்க தான் வந்து எல்லாமே பார்த்துக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி, நான் பார்த்துக்கிறேம்மா, நான் செஞ்சுக்கிறேம்மா." அப்படி இப்படி பொண்ணு வர வரைக்கும் எல்லாம், ஓகே, 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 ஓகே சொல்லிட்டு, வந்த பிறகு பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். இன்னும் பண்ணல. எந்த பொறுப்ப அவரு எடுத்துக்கிட்டாரு? எந்த பொறுப்ப தட்டி கழிக்கிறாரு? டிசிஷன் எடுக்கிறது வந்து கரெக்ட்டா தெளிவா எடுப்பாங்க சார். லேண்ட் சம்மந்தமாவோ, இல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஷேர் மார்க்கெட் அந்த மாரி
இதுலலாம் வந்து நல்லா டிசிஷன், நல்லா ரிசர்ச் அனாலிசிஸ்லாம் பண்ணி, நல்லா எது பெஸ்ட்டோ அத வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க சார். இல்ல அவரு எந்த பொறுப்பையுமே தட்டி கழிக்கல. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாரு. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே. ஆக்சுவலா வந்து நாங்க வந்து இப்ப எங்க மாமியார் வீட்ல இருக்கோம். இப்ப என் தங்கச்சி வந்து சென்னையில வொர்க் பண்றா. இன்கேஸ் அவ வந்து சென்னை போயிட்டு வரா அப்படின்னா, அது மிட்நைட் 2:00 இருந்தாலும், அவரு எழுந்து போய் அவள கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்ல விட்டுட்டு, அவ அவ வீட்டுக்குள்ள போயிட்டதுக்கப்புறம், அவங்க எங்க அம்மாவ எழுப்பி சொல்லிட்டு தான் அவரு வருவாரு. என்ன டைம் ஆனாலும் அவரு உங்க எழுந்து தங்கச்சியே தானே? ஆமா. இது செய்யலைன்னா தான் வருத்தப்படுவீங்க. இதுன்னு சொல்லல. இப்ப வீட்ல ஏதோ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறோம்னா, அவரு இல்லாம எங்க வீட்ல எடுக்க மாட்டாங்க. நாங்க வந்து ஃபாதர் இல்லாம வளர்ந்தோம். ஸோ எங்க வீட்டுக்கு வந்து அவரு தான் வந்து இப்ப மூத்த பையன் மாதிரி. பையனே அவரு தான் இப்ப எங்க வீட்ல எந்த டிசிஷன் கேட்டாலும் அவர கேட்டு தான் செய்வாங்க. எது பண்ணாலும் அவரு அது முழுசாவே அவரு எடுத்துக்கிட்டாரு. இது நம்ப வீடு. நான் தான் இங்க நின்னு செய்யணும்னு சொல்லிட்டு நின்னு செய்வாரு. அதுல வந்து எங்க வீட்ல சொல்லுவாங்க, "உன்ன தான் பிசாசா கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோம். ஆனா அவரு தங்க பிள்ளை" அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க பிள்ளை. வேற? நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய அவாய்ட் பண்ணிருவாரு சார். ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்னாவே அது எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாவே உடனே வந்து சரி அவங்க கிளம்பணுன்னே சொல்லு நான் வெளியே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சார். அந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டார். மீதி வந்து ஏதாவது ஊருக்கு ஸ்கெட்ச் போட்டு தரதெல்லாம் நல்லா கொடுத்துருவார். இதுக்கே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ மாப்பிள்ளை எதுவும் சொல்லாத, மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நின்னா அழகு, நடந்தா அழகு, ஐயோ மாப்பிள்ளை சாப்பிட்றாரு பாரு, ரம்பா பணியாரம் சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் சைலண்ட்டாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதுவே அம்மா வந்து அவ்வளோ ரசிப்பாங்க. அதனால வந்து மாப்பிள்ளை எதுவும் சொல்லக்கூடாது, இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தங்கச்சி அவள் அதுக்கு மேலே இருப்பா சார். எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா வந்து எனக்கு மாமா மாதிரி தான் வேணும், மாமா மாதிரி கண் இருக்கணும், மாமா மாதிரி மூக்கு இருக்கணும், யாரா என்ன கடுப்பேற்றுறதுக்குன்னா எல்லாரும் கிளம்பி வரீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவ சொன்னது வந்து சொந்தக்காரங்க வந்து நான் எஸ்கேப் ஆகி ஓடிடுறேன் அப்படின்னு சொன்னது வந்து ஆக்சுவலாக வந்து சொந்தக்காரங்க பார்த்து பயந்து கிடையாதுங்க. இவ வந்து நம்ம வீட்டுக்கு லாஸ்ட் இயர் வந்து வரும்போது ஒய்ஃபோட ஸ்டேட்டஸு இந்த மாதிரிலாம் பற்றி வந்து எங்கள் ரிலேஷன்னா ஃபேமிலி ரிலேஷன் நான் சொல்கிறேன். அவங்களே வந்து பாதி பேர், நான் எல்லாத்தையும் சொல்ல, பாதி பேர் வந்து ரொம்ப அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறையா பேசிட்டாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் கசின்ஸ்லேயே பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் நல்லவங்க மாதிரி அப்படியே வாங்க எல்லாம் வெளில போகலான்னு சொல்லிட்டு, ஆனால் உள்ளார அவ்வளோ வச்சுட்டு அவ்வளோ ஒரு பாய்சன் விஷம் மாதிரி வச்சுக்கிட்டு இவளை போட்டு படுத்தா அது இது கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி ரொம்ப ஓவராக இப்படி ஃபேக்காக இருக்காங்க, இவங்க முன்னாடி நம்ம நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, பயங்கரமாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிறனால அந்த மாதிரி இதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட்லாம் வைக்கல. இப்போ நல்லா பண்ணுறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க, பயங்கர லெவலில் இருக்கிறதுனால எனக்கு அதுவே ஹாப்பி தான். அதனால் இந்த ஃபேமிலியை பற்றி நீ இப்படி இருந்திருக்கணும் அப்படின்ட்டுலாம் எனக்கு சொல்லணுன்ட்டு இல்லை. இது இப்போவே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு? எதை அவர் தட்டி கழிக்கிறாரு? இப்போ வீட்டில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, நமக்கு முன்னாடி கால் பண்ணி என்னம்மா ஆச்சு, உடம்பு என்னம்மா ஆச்சு, எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்குறது. இப்போது எங்கேயா வெளியில் போயிட்டு வராங்க, லேட் நைட்லலாம் வராங்கன்னா போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வர்றது, ட்ராப் பண்ணுறது, அது எல்லாமே பொறுப்பாக பண்ணுவார் சார். அப்பா அங்கே டெல்லியிலேருந்து ஆக்சுவலி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே சாரி பிஸ்னஸ். ஸோ இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறக்கு. ஸோ அவங்களுக்கு டெல்லியில் போய் பிஸ்னஸ் பண்ணும், அது இன்னும் டெவலப் பண்ணும், இன்னும் ரொம்ப ஆசை. ஸோ அப்போ சொல்லுவாங்க, எதுக்கு பிஸ்னஸ் எல்லாம் வேணாம், சர்வீஸே இருக்கட்டும், நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, ஆன் டைம் சேலரி வருது, அதே போதும் உங்களுக்கு. அப்போ அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு கார்த்திக் ரொம்ப இஷ்டம். எனக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை, பட் எங்கள் அப்பா ஏதோ கால் பண்ணிட்டாங்க, ஏதோ வாங்கி அனுப்பணும், உடனே கிளம்பி அது வாங்கணும், பாரிஸ் போகணும், அதெல்லாம் கரெக்டாக அதெல்லாம் வாங்கி கொரியர் பண்ணிடுவாங்க. வேற யார்கிட்ட சொல்லுங்கம்மா, எந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு, எதை தட்டி கழிக்கிறாரு? நான் வந்து எங்கள் வீட்டில் சிங்கிள் சைல்டு தான், சிப்ளிங்ஸ் யாரும் கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே எப்போவுமே என்ன தோணும்னா, அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் தான் வந்து நான் கொஞ்சம் எங்கள் சைடு வந்து ரூரல் கொஞ்சம். ஸோ அதனால நான் வந்து 2 வீலரில் அம்மாவையோ அப்பாவையோ உட்கார வச்சுட்டு நான் தான் கூட்டிகிட்டு போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு. எவ்வளோ நைட்டாக இருந்தாலும் சரி நாங்கள் கூட்டிகிட்டு வருவேன். பட் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே சிரமப்படாமல் அது எல்லாமே அவரே டேக் கேர் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரி அவரே வந்து 12 மணி இருந்தாலும் 2 மணி இருந்தாலும் அவரே வந்து டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு ஏதாவதுன்னா உடனே அவர் ஏஞ்சி போகும்போது ஓகே அவர் வந்து நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்பவுமே தோணும் அது. ஓகேம்மா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பொறுப்பாக தான் சார் இருப்பாங்க. என்னன்னா ஒரு சாப்பிட்ற விஷயம்னா கூட அப்பா லேட்டாக வந்தாருன்னா கூட இல்லை அவர் வந்தக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படி சொல்கிறது. அதுக்கப்புறம் என் தம்பியை பார்த்துக்கிறது, எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது எல்லாமே சூப்பராக பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவங்கள கேட்காம நான் தான் அவங்க பொண்ணா இல்லை அவங்க பையனா அப்படின்ற லெவலுக்கு நானே யோசிக்கிற மாதிரி எது கேட்டாலும் இவங்க இல்லாமல் கிடையவே கிடையாது அந்த விஷயம். உங்க பேச்சுக்கு அதிகமாக மரியாதை கொடுக்கறது யாரு? உங்க வீடா மாமியார் வீடா?
மாமியார் வீடு தான் சார். மாமியார் வீடு. எங்களுக்கு மேரேஜ் ஆன 2 வருஷத்துலயுமே எனக்கு பாப்பா பொறந்ததுலேருந்து எல்லாமே கம்ப்ளீட் சப்போர்ட் மாமியார் வீடு தான் சார். அதான் சார் நான் இப்போ அங்கே போகிறேன் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாலே, அவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே வந்து மாப்பிள்ளை வந்துட்டாருன்றதுனால எடுத்து பண்ணுறது, கவனிச்சுக்கிறது. உங்க வீட்டை விட மாமியார் வீடு மாமியார் வீட்டில் எங்கள் வீட்டை விட பாத்துக்கிறாங்க. முக்கியமாக மாமியார் வீட்டில் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. ஃபுட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து எல்லாமே மீன், இறா, மட்டன், சிக்கன் எல்லாமே வந்து கவனிப்பு வந்து சிக்கன் போட்டா பிறந்த வீட்டை மறந்துடுது. அப்படி இல்லை, நம்ம வீட்டில் செஞ்சால் ஒரு டிஷ்ஷோட ஸ்டாப் பண்ணுருவாங்க. மாமியார் வீடுன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கவனிப்பாங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு. அதாவது பொதுவா மருமகன் என்பவங்க ஒரு வீட்டுக்கு எப்பவுமே மருமகனா பார்க்கறதில்ல, மகனா தான் இன்னைக்கு மாமனார் மாமியார் பார்க்குறாங்க. மருமகளுக்கு கிளாஸ் எடுக்க நிறைய மாமியார்கள் இருந்தாலும் மருமகனுக்கு கிளாஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா மருமக இப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், எங்கள் வீட்டில் இப்படி எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்கிற நிறைய மாமியார் வீடுகள் மருமகளுக்கு, அதே மாதிரி மருமகன் இப்படி இருக்கணும்னு சொல்கிற விஷயங்கள் பெரிய கண்டிஷன் இல்லை. ஆனால் அவங்க போடுற ஒரே கண்டிஷனை என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும், கண்கலகாமல் பார்த்துக்கணும். அதையும் எப்பெல்லாம் சொல்லுவாங்கன்னா, எப்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கோ, அது குறிப்பாக இந்த பண்டிகை விழா காலங்களில் வரும்போது தேவையானதை கொடுத்துட்டு போட வேண்டிய கண்டிஷனை அப்படி காதில் அழகாக போட்டுருவாங்க. என் பொண்ணு இப்படி, அவள் செல்லமாக வளர்ந்த பொண்ணு, அவள் கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படுவா, கொஞ்சம் சென்சிட்டிவ், இதெல்லாம் பார்த்து நடந்துக்கங்கன்னு சொல்கிற விஷயங்கள் இன்றைக்கும் எல்லா குடும்பங்களையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் இந்த தல தீபாவளியை ஒரு முக்கியமான விழாவாக பார்க்குறாங்க. ஏன்னா நாம் புதுமண தம்பதியாக மாறினதுக்கப்புறம் எத்தனையோ தீபாவளி கொண்டாடினா கூட அந்த தல தீபாவளி முதல் தீபாவளி மறக்க முடியாத ஒரு தீபாவளியாக இருக்கும். அதனால தான் தடபுடலாக விருந்து, மாப்பிள்ளை கேட்பதை கொடுப்பது, இது எல்லாமே நடக்கிறது. அதே நேரத்தில் மருமகனுக்கு சில கடமைகள் இருக்குது. அதாவது மருமகனுடைய இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா அவர்கள் வீட்டில் ஆண் பிள்ளைகள் நிறைய குடும்பங்களில் இல்லாமல் இருக்கும், எல்லாமே அவர் தான் முன்னாடி இருந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படி தாய் மாமனுக்கு ஒரு இடம் முக்கியமாக இருக்கோ, அதே மாதிரி மருமகனுக்கு ஒரு முக்கியமான இடம் மாமியார் வீட்டில், மாமனார் வீட்டில் இருக்குது. ஸோ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இதை கலந்துரையாடணும்னு நினச்சதான் இந்த தல தீபாவளியில் இப்படி ஒரு தலைப்பு எடுத்து நம்ம கலந்துரையாடணும். வந்தவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக சிறப்பாக பேசுனீங்க. ஸோ நல்ல மருமகள்களாக அவர்கள் இருக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நல்ல மருமகன்களாக பொறுப்பை தட்டி கழிக்காமல் இருக்க எனக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போது சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம். மல்லிகா அர்ஜுனா சில்க்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு பட்டு சாரி, டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். வா தமிழா வா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.